வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. மாதம் ரூபாய் 20,000 தரக்கூடிய திட்டத்தை அரசு அறிவித்துள்ளது. எந்த திட்டத்தில் இந்த நிதியை கொடுக்கறாங்க, அதற்கான தகுதிகள் என்னென்ன, இதை எப்படி விண்ணப்பம் செய்வது, இந்த திட்டத்தை பற்றிய கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இந்த திட்டத்தை பற்றிய முழு தகவல்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்களே, பொதுவாக பார்த்தீங்கன்னா வயதாகும்போது நிதிநிலையை பராமரிக்கிறதுக்கு நம்பகமான வருமான ஆதாரத்தை உருவாக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். அதுக்கு நம்ம வேலையில் இருக்கும்போதே அதற்கான திட்டத்தை நாம் சரியாக செஞ்சிடணும். இதை உணர்ந்து தான் இந்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்துடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூத்த குடிமக்கள் சேவிங்ஸ் திட்டம், அதாவது சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம், SCSS அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டத்தில் மூத்த குடிமக்களுக்கு மாத வருமானம் கொடுக்கக்கூடிய வகையில் வடிவமைச்சிருக்காங்க. ஓய்வுக்கு பிறகு மூத்த குடிமக்களுக்கு இந்த திட்டம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 60 வயது மற்றும் அதற்கு மேலுள்ள தனிநபர்கள் இந்த திட்டத்தில் முதலீடு செய்யலாம். இருப்பினும் 55 மற்றும் 60 வயதுக்கு இடைப்பட்ட பணியிலிருந்து VRS பெற்ற தனிநபர்களும் முதலீடு செய்ய தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு பணியாளர்கள் 50 வயது முதலே இந்த திட்டத்தில் முதலீடு செய்யலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. முதலீட்டு வரம்புகள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் கீழே குறைந்தபட்சம் 1000 முதல் முதலீடு செய்யலாம். அதிகபட்சமாக 15 லட்சம் வரை மட்டுமே டெபாசிட் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தனிப்பட்ட கணக்காகவோ கூட்டு கணக்காகவோ நீங்கள் ஜாயின் பண்ணி இதில் முதலீடு செய்யலாம். அதோடு நீங்கள் எத்தனை கணக்குகளை வேண்டுமானாலும் திறந்து கொள்ளலாம். மொத்தத்தையும் சேர்த்துனா நீங்கள் 15 லட்சத்தை தாண்டிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்த கணக்குகளையும் சேர்த்தும் பொழுது 15 லட்சத்தை தாண்டக்கூடாது அப்படிங்கிற விதிமுறையும் சொல்லியிருக்காங்க. இதனுடைய முதிர்வு காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 ஆண்டுகளில் இந்த திட்டமானது முடிவுக்கு வரும். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா முதிர்வு தேதிக்கு பிறகும் 3 ஆண்டுகள் வரை இந்த கணக்கை நீட்டிக்க அனுமதி வழங்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான வட்டி விகிதம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்திற்கு 8.2% வட்டியானது கொடுக்கப்படுது. இந்த திட்டத்தில் நீங்கள் மாதம் 20,000 எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனிநபர் 30 லட்சத்தை மொத்தமாக சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் திட்டத்தில் முதலீடு செய்யணும். அதற்கு 8.2% வட்டி விகிதத்தில் ஒவ்வொரு காலாண்டிலும் உங்களுக்கு 61,500 வழங்கப்படும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் உங்களுக்கு 20,000 கிடைக்கும். அதாவது 30 லட்சத்தை நீங்கள் மொத்தமாக முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் 20,000 கிடைக்கும். அதோடு உங்களால் அவ்வளவு பணம் முதலீடு செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய முதலீடு எவ்வளவோ அதற்கு தகுந்த வட்டி உங்களுக்கு கிடைக்கும். இந்த திட்டம் எங்கே செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் தான் இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. அதனால் மக்களே, நீங்கள் இந்த திட்டத்தில் நம்பிக்கையோடு முதலீடு செஞ்சு உங்களுக்கான பண பலன்களை பெறலாம். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.